மேல இவ்வளோ பேரை கொண்டு வந்து சேர்த்து பிள்ளை வந்து நடத்துற காரியம் உண்மையாலே ரொம்ப வாலிப பிள்ளை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு உண்மையாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த காரியம் ஒரு நாள் கேம்ப் தான். ஆனா அந்த காரியங்கள் நல்லா அழகா நேர்த்தியா பண்ணியிருந்தான் மகன். உண்மையாலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. எல்லாம் அந்த ஒரு மகனா இருந்து எல்லா காரியம் ரூம்புக்கு போடுற காரியங்கள், சாப்பாடு காரியங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒண்ணு சேர்க்கிறது ஒரு பெரிய காரியம். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நேர்த்தியா அந்த ஆராதனை நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லா சாப்பாடு காரியம் அந்தந்த டைமுக்கு கரெக்டா நடத்துன அந்த ஒரு நாள் போனதே தெரியல உண்மையாலே. ஏசப்பாக்கு உண்மையா நன்றி. நல்லா நான் ரொம்ப அது என்ஜாய் பண்ணேன். அதேபோல எல்லாரையும் நம்ம ஜூம் மீட்டிங்ல தான் நம்ம எல்லாரும் ஒரு செய்தி குடுக்கும்போது பார்க்குறோம். பேசுறத தான் கேட்டிருப்போம். ஆனா இந்த இடத்துல எல்லாரையும் சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. உண்மையாலே அன்னைக்கு முகம் தெரியா எல்லாரையும் சந்திக்க, எல்லாரும் ஒரு ஒற்றுமையா ஒரு நாள் ஃபுல்லா இருக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இது இது ஒரு காரியங்களா இருந்தாலும், அடுத்த வருஷத்துல இது ஒரு 3 நாள் கேம்ப் ஆண்டவர் சித்தமானால் எல்லாரும் ஒன்று கூடி நல்லா ஆண்டவரை ஆராதிக்கவும், நல்லா மனமகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவர் கிருபை செய்வாராக. இது ஆண்டவர் நல்லபடியா நடத்தி கொடுத்தாரு. ஏசப்பாவுக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். 2வது சாட்சி பார்த்தீங்கன்னா, பிபிஎஸ் இந்த சண்டே கிளாஸ் வந்து நாங்க திருவொற்றியூர்ல இருக்கோம். ஜெப்ரி பார்த்தா மகனா எனக்கு 1½ வருஷம் தான் ஆண்டவர் அந்த மகனை இணைத்தாரு. மகன் மூலியமாக ரொம்ப எனக்கு உண்மையாலே ரொம்ப சந்தோஷம். அந்த மகன் என்னோட இணைச்சதுக்கு ஆண்டவர் கொடாகோடி நன்றி செலுத்துறேன். ஜெப்ரி வந்து முதல்ல வந்து இப்ப இது விபிஎஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் சபையில தான் நடத்துவாங்க பார்த்துருக்கோம். ஆனா பாருங்க, எங்களுக்கு வந்து வீட்ல சின்ன அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து, நாங்க சின்ன கூட்டமா ஒரு 4, 5 பேரு அப்படிதான் நாங்க தேசத்துக்காகவும், எங்களுக்காக அப்படிதான் ஜெபிச்சுட்டு இருக்கோம் ஒரு 7 வருஷமா. ஆனா ஜெப்ரி வந்து இது விபிஎஸ் நடத்தலாம் அப்படிங்கும்போது, எனக்கு இது எப்படி நடக்கும்? இது என்ன ஒரு வீட்ல வச்சு எப்படி நடத்துவோம்? அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் நானு. அது வீட்ல பிள்ளைகள் வருமா? இத்தனை பிள்ளைங்க. ஆனா ஜெப்ரி விசுவாசத்தோட 40 பிள்ளைங்க இந்த இடத்துல நடத்தலாம் அப்படின்னு சொல்லி விசுவாசமா சொன்னாப்புல. ஆனா எனக்கு வந்து அதுல நம்பிக்கையே இல்ல. எப்படி பிள்ளைங்க வந்து ஒரு சபையிலனா 4 பேர் போவாங்க, பிள்ளைங்க ஓடி வரும். நம்ம வீட்ல வச்சு சண்டே கிளாஸ் எப்படி நடத்த முடியும்? அது 40 பிள்ளைங்க எப்படி வருவாங்க? எனக்கு வந்து அதுல ஒரு உண்மையாலே சொல்றேன், அதுல நம்பிக்கையே இல்லாம தான் நான் இருந்தேன். இத்தனை பிள்ளைங்க யார் கூட்டிட்டு வருவா? எப்படி இதெல்லாம் நடக்கும்? அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், "உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் வழிகள் என் வழிகள் அல்ல" அப்படின்னு சொன்னது போல, என் நினைவு என்னன்னா, இது எப்படி நடக்குமோ அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா ஜெப்ரிக்கு நல்லா விசுவாசம் மகனுக்கு. பார்த்தீங்கன்னா, சொன்னது போலயே உண்மையாலே ஆச்சரியமா தான் இருந்தது. பிள்ளைங்க 36 பிள்ளைங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வந்தாங்க பிள்ளைங்க. ஆ அது அதிசயமா ஆண்டவர் நடத்தி ஏசப்பா நடத்தி குடுத்தாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஜெப்ரி எல்லாம் பிரிண்ட் எடுக்கிறது, பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் வாங்குறது, எல்லா ஏற்பாடு ஜெப்ரி செய்தாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 4 டீச்சருங்க கிடைச்சாங்க எங்களுக்கு. அதுபோல பிள்ளைகள கூட்டிட்டு வர்றதுக்கு கணவன், மனைவி ஒரு சிஸ்டரும், அவங்களுடைய கணவர் வந்து அழகா ஒத்துழைப்பு குடுத்தாங்க. எங்களுக்கு உண்மையாலே பாராட்ட வேண்டிய விஷயம் அவங்கலாம். அந்த வாஞ்சையோடு பிள்ளைகள அங்கருந்து கூட்டிட்டு வர்றதா இருக்கட்டும், நல்லா செய்தாங்க. அது ஒரு 3 வாட்டி ஜெப்ரி போய் பிள்ளைகள கூப்பிட்டு வரேன், எங்க வீட்ல போய் கூட்டிட்டு வரேன். நல்லா அது நேர்த்தியா பிள்ளைகள கூட்டு வர நடத்துனாரு ஆண்டவரு. அதேபோல எங்க வீட்ல அவங்க வந்து இந்த ஸ்நாக்ஸ் வாங்குற காரியம், மிச்சம் நெறைய காரியங்கள் அவரும் நெறைய இதுல பிரயாசப்பட்டாரு. அதுபோல நாங்க பார்த்தீங்கன்னா, கையில காசு இல்லாம தான் இது எப்படி நடக்கும்? அது வீட்ல எப்படி நடக்கும் இது? இது எப்படி பண தேவைகள்லாம் சந்திக்கப்படும்? இது எனக்கு புதுசு. ஜெப்ரி நடத்தியிருக்கலாம். எனக்கு வந்து இது புதுசு தான் விபிஎஸ் நடத்துறது. இது எவ்வளவு பணம் ஆகும்? எப்படி ஆகும்ன்னு தெரியல. ஆனா ஏசப்பா பாருங்க அழகா ஆ ஆண்டவர் மனிதர்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்க செய்து, அத நேர்த்தியாய் பார்த்தீங்கன்னா நடத்தி குடுத்தாரு. அந்த பண தேவைகளை எல்லாம். உண்மையா ஆச்சரியமா தான் இருந்தது எங்களுக்கு. 36 பிள்ளைகள குடுத்து அன்னைக்கு பிள்ளைகளுக்கு பிரைஸ் வாங்கவோ, பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கவோ, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஏத்துக்கொண்டு அத நல்லா நேர்த்தியாய் செய்தாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு பரிசு குடுக்குற அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா, 5 நாள் நடத்துனோம் விபிஎஸ். 5வது நாள் நல்ல மழை. எப்படி நாளைக்கு வந்து இந்த பிரைஸ் குடுக்குற விழா எப்படி நடத்துவோம் மாடியில அப்படின்னும்போது ரொம்ப கலக்கமா இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மறுநாள் நல்லா வெயில் அடிச்சு அன்னைக்கு நல்லாவே ஆச்சரியப்படத்தக்கதாய் எல்லாரும் இது எப்படி வீட்ல வச்சு நடத்துறாங்க, இவ்ளோ ஆச்சரியமா நடத்தியிருக்காங்களே அப்படின்னு நெறைய பேரு அது சொல்ல எங்க காதுல கேட்க ஆச்சரியமா அன்னைக்கு நடத்துனார். பிள்ளைங்க நேர்த்தியா போகவும், நேர்த்தியா இங்க கொண்டு வந்து நேர்த்தியா அவங்க வீட்ல சேர்க்கவும்.
அதுபோல கரண்ட் பிரச்சனை எதுவுமே எல்லாம் நேர்த்தியா ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுல என்ன ஒரு காரியம்னா, இந்த விபிஎஸ் நடத்துனதுனால அந்த விபிஎஸ் நல்லா ஆண்டவர் நடத்தி கொடுத்த பிறகு இந்த 1 மாதமா 4 வாரமா பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இதன் மூலியமாக. எனக்கு இந்த சண்டே கிளாஸ் ஆனா ஜெப்ரி இதை நடத்தும் பொழுது அதே இதை நடத்தலாம் அப்படின்னு ஒரு உற்சாகப்படுத்தும் போது ஆண்டவர் தடை இல்லாதபடிக்கு 4 வாரமும் இந்த சண்டே கிளாஸ் நடக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். இந்த சாட்சி ஆண்டவர் சொல்ல வைத்ததுக்காக கோடாகோடி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. ஜெபிக்கலாமாயா? ஒரு சின்ன ஜெபம். தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. உண்மையாவே நம்ம பிபிஎஸ் பண்றது வந்து அதோடைய தொடர்ச்சியா அங்க ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சு, இந்த சண்டே கிளாஸ் மேபி அங்க ஒரு ஆராதனையும் ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. ஸோ அதான் நம்ம பண்ற எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இந்த ஃப்ளைஹைங்கிற ஒரு தலைப்பை வந்து ஆண்டவர் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்திருந்தார். 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஃப்ளைகைல நம்ம போன வருஷம் விபிஎஸ் நடத்தும் போதே இந்த வருஷத்துக்கான தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஸோ அது எல்லாமே ஆண்டவருடைய திட்டம். எதுவுமே நம்முடைய சுயத்திலேயோ ஏதோ நம்ம பண்ணணும், எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது கிடையாது. எல்லாமே ஆண்டவர் நேர்த்தியா அவருடைய திட்டத்தின்படி நம்மளை நடத்தினாரு. ஸோ அதனாலதான் அப்போஸ்தலர்ல எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம், ஒவ்வொரு சாப்டர்லயும் முடியும் போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஒரு ஊழியத்தின் முடிவுல ஒரு ரிசல்ட். அந்த இடத்துல அநேக ஆத்துமக்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், அற்புதங்கள் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கும். அதே போலதான் இந்த விபிஎஸ், இந்த ஃப்ளைஹை விபிஎஸ் ஒரு ரிசல்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை இன்னும் ஒரு வளர்ச்சிக்குள்ள ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஸோ அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்தணும். கர்த்தர் உண்மையாவே வந்து கருவிகளாக பயன்படுத்துறாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அடுத்து நம்ம கூட அனுஷியா இருக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அனுஷியா வந்து அவங்களுடைய அனுபவங்களை நமக்கு ஷேர் பண்ண போறோம். பிரைஸ் தி லார்ட் அனுஷியா. பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குது. பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். ஃப்ளைஹை கேம்பை பத்தி நான் ஒரு 2 மினிட்ஸ் பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் இதுக்கு முன்னாடி சென்னை போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் போனது சேலஞ்ச் அதர்ஸ். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடத்தின கேம்ப். அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் கேம்ப் ஃப்ளைஹை. இந்த கேம்புக்கு சர்ச்ல இருந்து எல்லாரும் கிளம்பி ஒன்னா கிளம்பி போனோம். அந்த டிராவல் டைம் கூட இயேசுப்பா ஆசீர்வாதமாக நடத்தினாங்க. எல்லா இடத்துலயும் நான் ஃபீல் பண்ணது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு கோஆர்டினேஷன் இருந்தது, ஒரு டீம் ஒர்க் இருந்துச்சு. நிறைய பேர் நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை பீப்புள் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க செய்யற செயல்கள், இதெல்லாம் அவங்க ஒவ்வொரு விஷயத்த பண்ற விதம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நம்மளால பார்க்க முடியும். நம்ம ஊர் சைடு நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்ன பேசி எப்படி பேசுறோம், என்ன செய்யறோம் அப்படிங்கிறது. இங்க இருந்து நம்ம எல்லாருமே மொத்தமா போயிருந்தோம். ஆனா அவங்க நடந்துகிட்ட விதம், அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்ச விதம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயும் ஒரு கஷ்டமா ஃபீல் பண்ண முடியல. ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகா பழகுனாங்க. எல்லாருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து மத்தவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஹோஸ்ட் பண்ண சௌந்தரனா, வர்ஷிப் பண்ண அவங்க ஒய்ஃப், அதுக்கப்புறம் விஜய் ஆண்டி சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. கிட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணல, அது காட் பிளான் பண்ணாங்க. அது வந்து நேர்த்தியா அவர் நடத்தி கொடுத்தாரு. அந்த டைம் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு 24 hours தான். அதுல பிளான் பண்ணி கிட்ஸுக்கு என்ன பண்ணணும், அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் கேம்ஸ் நடத்துனாங்க, நிறைய கேம்ஸ் நடத்துனாங்க. கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ் தனித்தனியா சேர்ந்துன்ட்டு ஒரு நாள்ல இவ்வளவு பண்ண முடியுமா அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் போனதே தெரியல. அதாவது ஒரு 10 days நடத்த வேண்டியது 1 dayல கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க நம்மள விசாரிச்சது, பார்த்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவாக சந்தோஷமா நான் ஃபீல் பண்ணேன். விஜயா ஆண்டி நான் சொல்லணும், அங்க போனோடனே லாஸ்ட் மந்த் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் எப்படி எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அங்க போயிருந்தப்ப என்னை பார்த்து விஷ் பண்ணாங்க, விசாரிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அப்படிதான். ஆண்ட்ரூ அண்ணா, சங்கீதா அக்கா, ஜெனிதா அக்கா, எல்லாருமே எல்லாருடைய ப்ரேயரும் ஒரு இதுல இருக்கு. பிளஸ் அங்க இருக்கிற ஃபேமிலிஸ் நிறைய பேரை நம்மளால சீக்கிரம் பார்க்க முடியாது. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இப்படி கிடைக்குது அப்படின்னா நம்மளால
மீட் பண்ண முடியும். சோ இது எல்லாமே கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு காரியம். அதை நேர்த்தியாக அவர் நடத்தினார். ஒவ்வொரு காரியத்திலயும் ஒரு நிறைவு கர்த்தர் கட்டளையிட்டார். ரொம்ப சந்தோஷமா திரும்பி வர முடிஞ்சுச்சு. இன்னொன்னு ரொம்ப ஸ்பெஷல் திங் நான் அங்க ஃபீல் பண்ணது என்னன்னா, குயிஸ் குயிஸ் காம்படிஷன். அத வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. சர்ச்ல இருந்து அங்க ஒரு டீம், மொத்தம் ஒரு 4 டீம் இருந்தது. அந்த 4 டீம்லயுமே அந்த குயிஸ் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைமிங் ரொம்ப கம்மி தான். ஆனா அவங்க கொஸ்டின்ஸ் உண்மையிலேயே சூப்பரா எடுத்திருந்தாங்க. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டுன்ட்டு. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, அதுல வந்து எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடணும் அப்படி சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஏசப்பா குவிஸ் காம்படிஷன்ல வின் பண்றதுக்கு கிருபை தந்தாங்க. அதுல கலந்துக்கிட்டு அதை நடத்துனது எனக்கு ரொம்ப கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த பிரைஸை கொடுக்கும்போது ஆண்டனி அண்ணாவோட நினைவா அந்த பிரைஸ் எனக்கு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பதான் நான் உண்மையிலேயே அதை ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணேன். ஆண்டனி அண்ணா வந்து ஆஹ் நம்மளோட டெய்லி மீட்டிங்ல மெசேஜ் கொடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன்ல, சேலஞ்சிங் அதர்ஸ். அந்த மீட்டிங் போனப்போ அண்ணா என்கிட்ட ரொம்ப அழகா பேசினாங்க, பிளஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அவங்களோட ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணேன். பட் அந்த ப்ரைஸை கையில வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுடைய நினைவா அதை வாங்கும்போது அந்த நேரத்துல நான் என்ன நினைச்சேன்னா, அந்த ப்ரைஸை நம்ம மிஸ் பண்ணியிருக்க கூடாது. அதே மாதிரி ஏசப்பா அதை வாங்குறதுக்கு கிருபை தந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஏசப்பாக்கு நான் தேங்க் பண்ணேன். அதே மாதிரி கேம்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஹ் உண்மையா சொல்லணும்னா அந்த கோஆர்டினேஷனும் டீம் ஒர்க்கும் தான். அவங்களுடைய காரியங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நம்மள கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டாங்க. சாப்பாடு காரியங்கள் எல்லாமே ஏசப்பா நேர்த்தியா நடத்தி கொடுத்தாங்க. இது ஒரு சான்ஸ் ஏசப்பா கொடுத்தது, அவருடைய கிருபை. எல்லாரையுமே சந்தித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ அனுஷா. ஓகே, நம்ம கேம்ப்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காரு. உண்மையாவே நம்ம லைஃப்ல நடக்கிற எந்த விஷயத்துக்குமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் தற்செயலா நடந்தது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. எதுவுமே தற்செயலா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. எல்லாவற்றையுமே ஆண்டவர் வந்து நமக்கு, என் பிள்ளைக்கு இது வேணும் அப்படின்னு எல்லாவற்றையும் நமக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணி வச்சு அவர் கொடுக்குறாரு. ஸோ இது நம்ம லைஃப்ல நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பிளெஸிங்கா இருக்கட்டும், பெரிய பிளெஸிங்கா இருக்கட்டும், எல்லாம் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவங்க. ஸோ நம்ம அடுத்து நம்ம கூட ராகனிஷா இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவருக்கு அவங்களுக்கு செய்த காரியங்களே நமக்கு அவங்க ஆண்டவர் நன்றி செலுத்துறதுக்காக இன்னைக்கு அவங்க மத்தியில ஷேர் பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட் ராகனிஷியா. பிரைஸ் தி லார்ட் அண்ணா. கேக்குது தானே நான் பேசுறது? கேக்குதுப்பா பேசு. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, கேம்ப் சென்னையில நடக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து வந்திருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கேம்ப்க்கு வந்து அண்ணா கூப்பிட்டுருக்காங்க. ஆனா எனக்கு வந்து நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து எதுவுமே வர முடியாது, அப்படி நிறைய சுச்சுவேஷன் அப்படி இதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து இந்த டைம் வந்து அண்ணா வந்து வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நல்ல இதோட வரேன் கன்ஃபார்மா அப்படின்னு எதுவுமே சொல்லல. ஓகேண்ணா நான் பாக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா என்னோட கைடு வந்து லீவ் எதுவுமே குடுக்கவே மாட்டாங்க எப்பவுமே. ஆனா அந்த டைம்ல வந்து எனக்கு லீவு கைடு குடுத்திருந்தாங்க. குடுத்து நான் அந்த கேம்ப்க்கு வர்றதுக்காக கர்த்தர் வந்து எனக்கு கிருபை செஞ்சிருந்தாங்க. அப்புறம் இல்லாம அந்த கேம்ப்ல வந்து நான் நெறைய விஷயங்கள் வந்து நெறைய கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னா, அ ஏன்னா அங்க நெறைய விஷயங்கள், ஏன்னா ஒருத்தவங்களும் ஒண்ணு பேசும்போது என்ன அப்டின்னா, நமக்கு கோவம் வர மாதிரியோ, அப்டி இல்லன்னா ஒரு விஷயங்கள் ஒண்ணு விளாட்டுக்கோ அந்த மாரி பேசும்போது, நான்லாம் எனக்கெல்லாம் சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாலே, டக்குன்னு ஹைப்பர் ஆயிருவேன். ரொம்ப கோவம் வந்துரும். சின்னதா விளாட்டுக்கு சொன்னா கூட கோவம் வந்துரும். ஆனா அங்க நெறைய அந்த ஃபயர் கேம்ப்ல வச்சு, இந்த நம்ம கேம் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது, கிண்டலுக்கு ஒருத்தவங்கள மாத்தி அந்த மாரி எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாலும், எல்லா விஷயத்துலயுமே பொறுமையா, ரொம்ப சாஃப்ட்டா எல்லாருமே அத ஹேண்டில் பண்ணி நல்லா கொண்டுட்டு போனாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருச்சு. என்னன்னா, ஏன் இப்படி இருக்கிறாங்களே! நம்மளால ஏன் அப்படிலாம் இருக்க முடியல? நான் அந்த இடத்துல உண்மையாவே இருந்திருந்தேன் அப்படின்னா, ரொம்ப கோவப்பட்டுருப்பேன். ஆனா, அங்க இருந்து எல்லாருமே ரொம்ப சாஃப்ட்டா அத ஹேண்டில் பண்ணி, எதுவுமே என்ன கிண்டல் பண்ணாலும், என்ன பண்ணாலுமே அத வந்து ரொம்ப இதா கொண்டுட்டு போனாங்க. அந்த விஷயம் வந்து ஓகே, ரொம்ப இதாயிருச்சு. எனக்கு அதுக்கு நல்லா இருந்தது. எல்லாருமே ஒற்றுமையா, நல்லா அது பிரேயர்ல இருக்கட்டும், கேம் வச்சதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மீட்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்துமே, அ இப்போ அந்த மீட்டிங் வந்ததுலருந்து இப்போ என்ன அப்டின்னா, ரொம்ப எனக்கு வந்து எப்படி சொல்ல, கோவம் ரொம்ப வரல. எப்படின்னா, நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு ஒண்ணா அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டே அந்த
ப்ரேயர் நான் பண்ணணும், கோவத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நான் அந்த விஷயத்த வச்சுதான் ஏசப்பா அவங்க எவ்வளவுக்குள்ள பண்ணாங்க. அப்ப அவங்க எல்லாருமே சாஃப்ட்டா அதை ஹேண்டில் பண்ணி நல்லா கொண்டுட்டு போனாங்க. நானும் அந்த மாதிரி எனக்கும் அந்த அதுக்குள்ள தாளந்து எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரைக்கும் அத ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டா இருந்தது அந்த விஷயம், அந்த இது. அப்புறமா அங்க ப்ரேயர் இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. என்னன்னா நெறைய பேர மீட் பண்ணது. ஏன்னா நான் இந்த மாதிரி நெறைய கான்ஃபரன்ஸ் அந்த மாரி போய் நெறைய பேர மீட் பண்ணியிருக்கேன். ஆனா நம்ம பைபிள் நம்ம சர்ச் ரிலேட்டடா இசப்பாக்குள்ள வந்து இப்படிங்கும்போது நெறைய பேர் அங்க மீட் பண்ணும்போது, பேசினது அதெல்லாம். அ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு விதமா நல்லா இருந்தது எனக்கு. அ அது வந்து இசப்பா வந்து எனக்கு ஒரு நல்ல இதா குடுத்துருந்தாங்க. என் கைடுக்குமே எனக்கு வந்து லீவ் குடுக்குறதுக்கும் எனக்கு குடுக்கவே மாட்டாங்க. நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ அவங்க மனசுல பேசி எனக்கு வந்து லீவ் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வீபேஸும் அப்படிதான். எனக்கு 1 வீக் வந்து லீவ் குடுத்தது ஒரு பெரிய ஜெஃப்ரியானாவுக்கு தெரியும். எப்படி என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 1 வீக் வந்து எப்படி லீவ் குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கலாம் "நீ வீபீஎஸ் நடத்தணும்னு சொல்லி சொன்னல உங்க சர்ச்ல. நீ லீவ் வேணா எடுத்துக்கோ" அப்படின்னு அவங்க வாயால எனக்கு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய இதா இருந்தது. ஆச்சரியமா இருந்தது. லீவ் குடுத்தது. 1 வீக் வந்து அது எடுத்தது. அதுல வந்து அ ஒரு ஒரு லெசனும் ஒண்ணொண்ணு இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு நம்ம டீச் பண்ணது வந்து எனக்கே அது வந்து ம் ஒரு இதா இருந்தது. பாடம் மாதிரி இருந்தது. அவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் குடுக்கும்போது, அந்த பாடம் எனக்கும் என் வாழ்க்கையிலயும் நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா சர்ச்சில வந்து விபிஎஸ் எடுத்தோம். அதுலயுமே ஏசப்பா வந்து எனக்கு வந்து லீவ் கிடைக்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. ஒரு ஒரு விஷயமும் வந்து ஏசப்பா வந்து எனக்கு ம சர்ச் முன்னாடி வந்து என்ன அப்டின்னா, பிரேயர் விஷயம் பிரேயரா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எதுலயுமே எனக்கு கலந்துக்க முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப இதா இருக்கும். ஆனா இப்போ வந்து இப்பவுமே எனக்கு நெறைய ஒரு அ கஷ்டம் இருந்தாலும், இந்த பிரேயர் ரிலேட்டடா இதெல்லாம் இருக்கும்போது, அதுக்கெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது, ஏசப்பா எனக்கும் ஒரு இது வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்ப எனக்கு இருக்குது. இருக்குது. லீவ் குடுக்குறதா இருக்கட்டும், நான் ஒரு ஒரு பிரேயர்ல கலந்துக்கிட்டதா இருக்கட்டும், விபிஎஸ்ல வந்து எனக்கெல்லாம் அந்த விபிஎஸ்ல வந்து பிரேயருக்கு நான் அந்த விபிஎஸ் நடத்த வந்தது ஒரு பெரிய எனக்கு ஒரு இப்போ வரைக்கும் என்னால நம்ப முடியல. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஏசப்பா வந்து அதுல கிருபை செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அங்க பிரேயர் ஆஃப்லைன்லயுமே நாங்க அங்க சர்ச்ல சாத்தான்குளம் சர்ச்ல வச்சு நாங்க விபிஎஸ் நடத்துனோம். அதுவுமே ஏசப்பா வந்து ஒரு ஒரு விஷயங்களும் பிள்ளைங்களுக்கு கொண்டு போன விதமா இருக்கட்டும், எல்லாமே நல்ல விதமா அதுவும் இல்லாம அங்க வந்து எங்களுக்கு என்னாச்சு அப்டின்னா, டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப கம்மியா இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணனே தெரியல. இருக்கும்போது ஜெஃப்ரி அண்ணாவுக்குமே என்கிட்ட டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போயிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே அந்த நேரத்துல கொஞ்சம் அப்பப்போ லைட்டா ஒர்க் இருக்கும்போது, என்னால ஃபுல்லா அதுக்கும் ஒரு 2 நாள் வர முடியாம இருந்தது. ஆனாலும் ஏசப்பா வந்து எங்க சித்தி பிள்ளைங்க திருச்சில இருந்து அவங்க வரது வேற ஒரு வேலையா வந்தாங்க. ஆனா விபிஎஸ் நடத்துறதுக்கு ஏசப்பா அவங்கள கொண்டுட்டு வந்து, அது ஒரு நல்லபடியா நடத்துறதுக்கு ஏசப்பா வந்து கிருபை செஞ்சாங்க. பிள்ளைங்கள நாங்க அங்க டூர் ஒரு சும்மா ஒரு இது மாதிரி கூட்டிட்டு போனோம். அ இது அது எந்த ஊரு? மலைப்பாடுக்கு கூட்டிட்டு போனோம். அப்போ அதுவுமே நல்லா இருந்தது. அதெல்லாம் எதிர்பார்க்கல. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பிள்ளைங்கள கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், அவங்கள வழிநடத்தி கொண்டு போனது எல்லாமே ஏசப்பா ஒரு ஒரு நல்ல நல்ல விஷயமா அத பாதுகாத்து எல்லாமே கொண்டுட்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அது ஏசப்பாவுக்கு வந்து தேங்க் பண்ணணும். அப்புறமா இருக்கட்டும், சாப்பாடு விஷயங்கள், இது பண்ணது எல்லாமே நல்ல நல்ல அந்த இதுல வந்து இருந்தது வந்து ஏன்னா நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விபிஎஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். டீச்சருக்கா வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போயிருக்கேன். அப்படின்றபோது எனக்கு அங்க பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு குடுத்தது, அவங்க பிள்ளைங்கள எல்லாருமே கொண்டுட்டு போனது, எல்லாமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நல்லா இருந்தது. வருஷம் வருஷம் இந்த மாதிரி இசப்பா எனக்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இப்போ வரைக்கும் நெனச்சுட்டுருக்கேன். இசப்பா இது வந்து நல்லா இருந்தது. எல்லாமே அந்த பிள்ளைங்க கூட நம்ம டிராவல் பண்றதா இருக்கட்டும், அந்த பிள்ளைங்கள ஒரு இடத்துக்கு இது பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு லெசன் நடத்துறதா இருக்கும். அவங்களுக்கு லெசன் நடத்தும்போது நமக்கு ஏசப்பா வந்து என்கிட்டயே வந்து நெறைய விஷயங்கள் பேசுற மாதிரியே இருக்கும். நல்லா இருந்தது. ஏசப்பா வந்து அதுக்கு வந்து கிருபை செஞ்சதுக்கு வந்து நான் ரொம்ப அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப என்ன நானே இது பண்ணிக்கிட்டேன். அ வருஷம் வருஷம் நானும் இனிமே வந்து அ எப்படியாவது ஏசப்பா வந்து எனக்கு பிபிஎஸ் நடத்துறதுக்கு கிருபை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேம்ப்லயுமே இன்னும் ஒரு ஒரு இயரும் நடத்தும்போதும் அந்த கேம்ப்லயும் நான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு அது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா எனக்கு ஒரு நல்லா இருந்தது. அந்த விபிஎஸ்ஸா இருக்கட்டும், கேம்பா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவும், புதுவிதமாவும் இருக்கு. நெறைய விஷயங்கள் நான் அதுல கத்துக்கிட்டேன். நெறைய விஷயங்கள் மாத்தணும் ட்ரை பண்ணியிருக்கேன். மாத்தியிருக்கேன். ம். அது வந்து நல்லா இருந்தது. ஏசப்பா வந்து எனக்கு இது கிருபை செஞ்சதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏசப்பாவுக்கு. அப்புறம் ஜெஃப்ரி அண்ணாவும்
ரொம்ப இதா இருக்கும்போதும் ஜெஃப்ரி அண்ணா வந்து எப்படின்னா, அந்த இதுல ஒரு ஒரு டைம் வந்து நாங்க இப்போ நெறைய பேர் வந்து இப்போ என்ன பண்றோம், நான் ஒரு இதுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா, வரல அப்படின்னா, "சரிப்பா நீ வரலையா? சரி ஓகே" அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனாலும் அந்த அண்ணன் வந்து, "நீ வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாம, இவங்க இதுக்குள்ள இருக்கணும். வரணும், கடவுளுக்குள்ள இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து ஒரு டைம் நீங்க வரீங்களா? ஒரு டைம் எப்பவுமே ஃபோன் பண்ணி, "எப்பா இந்த மீட்டிங் இருக்கு. இதுல அட்டெண்ட் பண்ணுங்க. இதுல வரீங்களா? இதுக்கு இந்த கேம்புக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொன்னா சொல்லும்போது, ம் நல்லா இருந்தது. தேங்க் யூ அண்ணா. ம். ஓகே, தேங்க்யூ ராகனிஷ்யா. ஓகே, தேங்க்யூ. வாண்டர் சொன்ன ஒரு நல்ல விஷயம், விபிஎஸ் எடுக்கும்போது அது எங்களுக்கும் பிரயோஜனமா இருந்துச்சு, எங்களையும் ஆண்டவர் நிறைய விஷயத்துல மாற்றினாருன்னு சொன்னாங்க. ஓகே, அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸ். ஆண்டவருக்கு நன்றி, கண்டிப்பா நன்றி செலுத்தணும். அதற்காக தான் இந்த தேங்க்ஸ் கிவிங். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வரிசையா நம்ம சொல்ல போறாங்க. இப்போ அடுத்து நம்ம கூட ஜெனிதாக்கா இருக்காங்க. ஸோ ஏன் அவங்களுடைய சொல்லுங்க ஆண்டி. ஏன் அந்த எப்ரின் இருக்கா, அவ மெர்லின் வீட்ல இருக்கிறா. அவ ஓகே ஓகே ஜெபம் பண்றதுனால அவளை முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவாயா. மணி 9 ஆக போகுதுல. ஓகே, அவங்க ஷேர் பண்றாங்களா? ஓகே, நம்ம திருவொற்றியூர்ல விபிஎஸ் எடுத்த டீச்சர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நம்ம ஷேர் பண்ண போறாங்க. மெர்லின், எஃப்ரின் பேசுங்க. ஹலோ. கேக்குதுப்பா. எஃப்ரினா? ஆமாண்ணா. ஓகேப்பா, ஓகேப்பா, நீங்க ஷேர் பண்ணுங்கப்பா. ப்ரேயர் பண்ணவாண்ணா? ப்ரேயர் பண்ணுங்கப்பா. ஓகேண்ணா. சோஸ்திரம் அப்பா, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி ஏசுப்பா. இந்த நாள் மட்டும் கண்ணியன்மணி பிள்ளைங்களை பாதுகாத்து வளர்த்ததுக்காக நன்றி ஏசுப்பா. இத்தனை பேர் இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண கிருபை செய்தமைக்காக நன்றி ஏசுப்பா. இந்த விபிஎஸ் சண்டே கிளாஸ் எல்லாம் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி ஏசுப்பா. நீங்க கண்ணியன்மணி போல பாதுகாத்து வளர்த்ததுக்காக நன்றி ஏசுப்பா. அமேன் ஏசுப்பா. நல்லபடியா நடத்த கிருபை செய்தமைக்காக நன்றி ஏசுப்பா. எல்லா டீச்சர்ஸையும் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி ஏசுப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ எஃப்ரின். எஃப்ரின் வந்து இப்பதான் ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. அவங்க கூட கரோலின், அவங்களும் இப்பதான் ஸ்கூல் முடிக்கவே இல்லை. அப்புறம் மெர்லின் காலேஜ் போயிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் தான் சேர்ந்து திருவொற்றியூர்ல வந்து விபிஎஸ் ஃபுல்லா நடத்துனாங்க. ஸோ உண்மையாவே சின்ன வயசு தான், ஸ்கூல் படிக்கிறவங்க தான், பட் அந்த பசங்களை மேனேஜ் பண்ணி அழகா இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. கர்த்தருக்கு உண்மையாவே நன்றி செலுத்தணும். கர்த்தர் நல்லவர். இப்போ வேற யாராவது நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ ஓப்பனா நான் கேட்கிறேன், யாராவது ஒரு விஷயம் நீங்க வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல நம்ம அடுத்து நம்ம ஜெனிதாக்கா நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட இந்த ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நமக்கு அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற விதமாக நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. யாராவது ஷேர் பண்றீங்களா? நம்ம போயிடலாம் ஜெனிதாக்கா. ஓகே, நீங்க ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்கும் இயேசு நாமத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கேம்போட ஞாபகம் எல்லாம் வருது உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு. என்னன்னா, நான் கேம்ப் இந்த ஃப்ளை ஹைன்னு தீம் வந்து ஜெஃப்ரி முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன், நான் பெருசா இன்வால்வ் ஆக மாட்டேன் ஜெஃப்ரி இந்த வருஷம். என்னைய ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நான் ப்ரேயர் சப்போர்ட் பண்றேன். பட் எனக்கு அதுல லீடிங் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னால முடியல. எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு லீடிங் கொடுங்க, எனக்கு செய்யறதுக்கு பலனை கொடுங்க, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், இன்னொரு ஸ்டெப் எனக்கு இருக்கிற வேலையே வந்து என்னால முடியல, இதுக்கு மேல நான் இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க மாட்டேன், நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் வந்து எப்போதுமே என்னோட பிறந்த நாள் அப்போ புதுசா எனக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்கன்னு நான் கேட்கறது உண்டு. இந்த வாட்டி என்னோட பர்த்டே அன்னைக்கு கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா, நான் ரெகுலரா டிராவல் பண்றது இல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் வீட்ல தான் ஒர்க் பண்ணுவேன். கரெக்டா வந்து எப்படி அமைஞ்சதுன்னா, என் பர்த்டே அன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்ல இருந்தேன் வேலை விஷயமா. திருப்பி நான் ரிட்டர்ன் வரணும். நான் என்னோட எய்ம் எல்லாம் என்னன்னா, பிறந்த நாளைக்கு வீட்டுக்கு வந்துடணும். நம்ம நடுவுல எங்கேயும் இருக்கக்கூடாது. எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணது, பிளானிங் எல்லாமே பக்காவா பண்ணி வச்சிருந்தேன். கரெக்டா ஃப்ளைட் டிலே ஆகி நான் 12 மணிக்கு அந்த பிப்ரவரி 5ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு வந்து நான் ஃப்ளைட்ல இருந்தேன். அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். அப்பா நான் எப்போதும் எல்லா வருஷமும் இந்த டைம்ல நான் பிரேயர் பண்ணுவேன்லப்பா, எனக்கு வாக்குத்தத்தத்துக்காக. நான் இப்ப கேட்கிறேன். இப்ப எனக்கு விஷ் பண்றது கூட யாரும் இல்ல என் கூட. நான் ஃப்ளைட்ல தனியா இருக்கேன்.
எனக்கு நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்றப்பதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, ஃப்ளை ஹை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ இதை விட பெரிய கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருப்போ ரொம்ப என் லைஃப்லயுமே அந்த கேம்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டெப் மேல போனது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து விபிஎஸ் சிலபஸ் எழுதும் போதா இருக்கட்டும், அதுல எல்லாம் வந்து முதல்ல சாதாரணமா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது பிளைஹைன்றத டீப்பா நம்ம அத புரிஞ்சுக்கும் போது, எவ்ளோ விஷயம் ஆண்டவர் வச்சிருக்காருன்றதுக்கு என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த கேம்பும் சரி, விபிஎஸும் சரி உதவியா இருந்துச்சு. இந்த கேம்ப பத்தி சொல்லணும் அப்டின்னா, எல்லாரும் வந்து சாத்தான்குளம் சபையில இருந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சாட்சி தான். நான் வந்து ஸ்பிரிச்சுவல் லோன்லினஸ் அது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஒரு இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவலா தனியா இருக்கிறது. நம்ம கூட யாரும் இல்ல. நம்ம சபைய சேர்ந்தவங்களோ, நமக்காக ஜெபிக்கிறவங்களோ யாரும் இல்லன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் என்னைய. நான் வந்து நம்ம ஆண்டவர் வந்து நம்மள தனியா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வீட்டுக்கு வந்ததே எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு. சரி, நம்ம வந்து ஆண்டவர் நம்ம தனியா விடல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா அந்த கேம்ப்ல நடந்த ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், குடும்பமா வந்து இன்வால்வ் ஆக ஆண்டவர் உதவி செஞ்சாரு. குடும்பமா எல்லாத்தையும் நடத்துறதுக்கு நான் அந்த கேம்ப்க்கு போனதே ஒரு பிளெஸ்ஸிங் தான். நான் ஆண்டவர்ட்ட போய் சொல்லிட்டேன் அந்த பிளேஸ்க்கு வந்தோனே. ஏன்னா, அங்க தான் எனக்கு அபிஷேகம் கிடைச்சது. நெறைய கேம்ப் நடத்தும்போது நான் அங்க இருந்திருக்கேன். பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நடத்துறதுக்காக போனது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. லைஃப்ல இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேணாம். நான் வந்துட்டேன். இதே இடத்துக்கு வந்துட்டேன் நான். எனக்கு நீங்க அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாம, என்னன்னே புரியாம நான் இந்த இடத்துல இருந்தேன். மறுபடியும் இத்தன வருஷம் கழிச்சு நான் குடும்பமா ஊழியத்துக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இவ்ளோ போதும். இதுக்கு மேல எனக்கு நீங்க பிளெஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஸோ அப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா என் லைஃப்ல இருந்துச்சு. அ அவருக்கு மாத்திரம் எல்லா மகிமையும் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. Amen. கர்த்தருக்கு நன்றி. ஓகே, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விதமான சாட்சிகளை நம்ம கேட்டோம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சிருக்கிறார் உண்மையாவே. இன்னும் நம்ம கடைசியா இன்னும் ஒரே ஒரு தடவை கேட்குற, வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? உங்களுக்கு வந்தது ஒருவேளை பண்றீங்களா? இந்த டைம்ல பண்ணலாம். நம்ம அடுத்து நம்ம செய்திக்குள்ளாய் போக போறோம். ஆன்ட்டி பேசுறீங்களா ஆன்ட்டி? அண்ணா நான் பேசுறேன். பேசு. பிரைஸ் லார்ட். எனக்கு வந்து எனக்கு நடந்த கேம்பும் விபிஎஸ் ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேம்ப்ல சொல்ல போனா ஒரு ஈவெண்ட்டா இருக்கட்டும், போனதுலேருந்து ஃபயர் கேம்ப்ல இருந்து லாஸ்ட் கேம்ஸ் வரைக்கும் எல்லாருமே அதில் வந்து இன்வால்வ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சும்மா கூட ஒரு டைம் கூட ஃப்ரீ டைம் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு மாதிரி என்கேஜ்டா ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபோன் வீட்டில் இருந்தோன்னா எப்பவுமே ஃபோன் பார்த்துட்டு அது மாதிரியே போயிடும் நாட்கள். பட் அங்க இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இன்னும் கொஞ்ச நாளும் இருந்திருக்கலாமோ அப்படின்னு இருந்தது. அது மட்டும் இல்லாம யூத் மீட்டிங்ஸா இருக்கட்டும், பைபிள் குவிஸ் மெயின்லி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம பைபிளையும் அப்ப நம்ம கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அந்த இதுல சாப்டர்ஸ் எல்லாமே. அதனால கேம்ப் வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டா இருந்துச்சு. அதை விட எனக்கு விபிஎஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து விபிஎஸ்ல நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா போயிருக்கேன். இந்த வாட்டி வந்துட்டு ஒரு மிஷினரி ஸ்டோரி சொல்லும்படியா ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாரு. ஏசப்பா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ஜெஃப்ரி அண்ணா மூலமாக. அதுவும் ஹோல் ஹார்ட்டடா டெய்லியுமே ஒரு மிஷினரி பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் உணர்ந்து ஹோல் ஹார்ட்டடா சொல்லும் போது எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பசங்களோட ஷேர் பண்ணும் போதா இருக்கட்டும், அந்த கிளாஸ் ஹார்ஸ்ல அவங்க அவங்க எப்படி ஒரு மாதிரி என்த்துவா ஆன்சர் பண்றாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரெண்டுமே ஏசப்பா வந்து நிறைவாய் நடத்தி தந்தார், ஆசீர்வாதமாக நடத்தி தந்தார். இதுக்கப்புறமும் அடுத்த வருஷமும் நடக்க போற கேம்பையும் விபிஎஸ்ஸையும் ஏசப்பா இன்னும் ஆசீர்வதித்து தரணும். அதுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஷக்கினா. சாரி ஆன்ட்டி நினைச்சேன். தேங்க்யூ ஷக்கினா. ஸோ ஷக்கினாவும் விபிஎஸ்ல வந்து மிஷினரி ஸ்டோரிலாம் சொன்னா வெரி கேம்ப்லயும் நிறைய சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டி இருக்குது. கேம்ப்லயும் சரி விபிஎஸ்லயும் சரி ஃபுல் எஃபோர்ட் போட்டு அவ்வளவு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் அதுக்கான ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. ஓகே, இதை தாண்டி வேற யாராவது நீங்க ஷேர் பண்றீங்களா? நம்ம அடுத்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் போக போறோம். நம்ம கூட ஆண்ட்ரூனா இருக்கிறாங்க. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் மெசேஜை அவங்க நம்ம மத்தியில ஷேர் போறாங்க. பிரேஸ் லார்ட் இருக்கீங்களா? இருக்கம்பா. ஓகே.
கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ல வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த ஃப்ளை ஹை கேம்பா இருக்கட்டும், இந்த ஃப்ளை ஹை விபிஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த வருஷம் நமக்கு 2 இதுக்குமே ஒரே தலைப்பு. ஸோ ஃப்ளை ஹை. ஸோ எத்தனை பேர் இந்த ஃப்ளை ஹைங்கிறத சும்மா ஒரு தலைப்பு நமக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதோ இல்லாம ஒவ்வொருத்தரும் லைஃப்ல எடுத்துக்கிட்டு ஆமா நிஜமாவே நம்ம வி ஹாவ் டு ஃப்ளை ஹை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான தேங்க்ஸ் கிவிங். ஏதோ வந்தோம், எல்லாம் நம்ம பேசணும், இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மறுபடியும் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது கேம்பையும் சரி விபிஎஸ்ஸையும் சரி. பட் எத்தனை பேர் நம்ம ஃப்ளை ஹை பண்ண போறோம் நிஜமா? ஸோ அது உண்மையான தேங்க்ஸ் கிவிங். ஸோ இதை நான் போன வாரம் கூட நான் இதை ஒரு பேசினேன். அதை நான் சொல்லிட்டு நான் இன்னைக்கு நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் ரொம்ப ஷார்ட்டா பேசுறேன். இன்னைக்கு செய்திலாம் இல்லை, செய்தினோன்னு உடனே எல்லாம் கொஞ்சம் பயந்துடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes டாக். இந்த கேம்புக்காக இந்த விபிஎஸ்க்காக யாரெல்லாம் இந்த புத்தகம் எழுதுறதுலயோ இல்ல சிலபஸ் டிஸ்கஷன்லயோ யாரெல்லாம் இருந்தீங்களோ அவர்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். வசனம் சொல்லுது, என்னுடைய நாமத்துக்காக என்னுடைய ஊழியத்துக்காக நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதை நான் கணக்குல வச்சிருக்கிறேன், அதோடைய நன்மையை நான் திரும்ப உனக்கு பண்ணுவேங்கிறார் ஆண்டவர். அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 இடத்துல நம்ம இந்த கேம்ப விபிஎஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த வாட்டி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எழுதின, அதாவது நம்ம சொல்லிக்கலாம் நம்ம எழுதின ஒரு கதையும் சரி, ஒரு சிலபஸும் சரி, ஒவ்வொருத்தரும் நீங்க டச் பண்ணிருக்கிறீங்க. எல்லா லெசனும் சரி, ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதுல ஒரு பங்கா இருந்திருக்கிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட 500-600 பிள்ளைகள் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு குணம் என்ன அப்படின்னா, அதுங்க கேட்டுச்சுங்க அப்படின்னா வீட்டுல போய் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணும் சொல்லும். வீட்டுல ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா சொல்லும். ஸ்கூல்ல போனா இந்த மாதிரி விபிஎஸ் நடத்துனாங்க, இதெல்லாம் நடத்துனாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, கேம்ஸ் நடத்துனாங்க, எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு பண்ண ஒரு சின்ன விஷயம் 600 பேர் பசங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு 3-4 பேர்கிட்ட சொன்னா கூட நம்மளுடைய ரீச் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு ஒரு ரீச் போயிருக்கு. ஸோ ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருக்கிறோம். நேராவோ லைவ்லயோ போய் டான்ஸ் ஆடியோ இல்ல அந்த மிக்கி ட்ரெஸ் போட்டோ இல்ல பாட்டு கத்து கொடுத்தோ, கதை சொல்லியோ, கதை எழுதியோ, புக்கு பிரிண்ட் பண்ணியோ எல்லா காரியங்களையும் செஞ்சோம். ஸோ அதுக்கு ஆண்டவர் தக்க பலனை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, தருவாரு. கேம்பை குறித்து நிறைய பேசுனீங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. அடுத்த வருஷம், இந்த வருஷம் 2026க்கான கேம்புக்கு இன்னும் ஜெஃப்ரி எதுவும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம அதுக்கான பிளானிங் நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்துல இந்த தேங்க்ஸ் கிவிங் பத்தி பேசும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம், ஆண்டவரை சந்தித்த ஒரு 10 குஷ்டரோகிகளை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த 10 குஷ்டரோகிகளை பாக்குறப்போ அந்த 10 குஷ்டரோகிகள் வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் சுகம் வேணும், ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போயிட்டு ஆசாரியர்கள்கிட்ட உங்க உடம்ப காட்டுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நான் உங்களுக்கு சுகம் தருவேன் எதுவுமே சொல்லல, நீங்க போங்க ஆசாரியர்கள்கிட்ட உங்களுடைய உடம்ப போய் காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. போகிற வழியிலேயே அவர்கள் எல்லாம் சுத்தமானார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாருங்க, அதுல 9 பேர் வரல, ஒரு ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்க்க வரான். அப்போ நல்லா கவனிங்க, உண்மையான அர்த்தம் என்ன? ஆசாரியனை பார்க்க சொன்னாரு, அந்த ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அந்த பிரதான ஆசாரியன் யார் என்று. சோ அந்த ஒருவனை போல நாம அந்த நன்றியை சொல்வதற்கு இன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கோம். ஒருவேளை இதே நம்ம பிளானிங்ல கூட இருந்த நிறைய பேர் நம்ம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்வதற்கு சில பேர் 15 பேர் இப்போ நம்ம லைவ்ல இருக்கிறோம், 15-17 பேர் நம்ம கூடி வந்திருக்கிறோம். பாருங்க, உண்மையான நன்றி எது தெரியுமா? உண்மையான நன்றி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நன்றி ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஆண்டவர் இடத்துல கேட்கிறது அது கிடையாதுங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு, அந்த ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு ஆண்டவரை நன்றியோடு பார்க்கணும்.
அதுதான் உண்மையான தேங்க்ஸ் கிவிங். நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த இந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணா பாஸ் ஆகணும் ஆண்டவரே, இன்டர்வியூ பாஸ் ஆகணும்னு 3 நாள் உபவாசம் இருந்துட்டு, ஐயோ 1 வாரம் நான் டிவி பார்க்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன், சின்ன 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 பிள்ளைத்தனமா நம்ம நிறைய வேலை பண்ணியிருக்கோம். ஆனா அந்த இன்டர்வியூ போய் நம்ம செலக்ட் ஆயிட்டோம் பிறகு ஆண்டவருக்கு சும்மா தேங்க்ஸ் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விடுறது கிடையாது. அதுக்கு பிறகு நம்ம ஆண்டவருக்கு இன்னும் வைராக்கியமா வாழ வேண்டும். அதுதான் உண்மையான தேங்க்ஸ் கிவிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம், நம்ம பேசணும், கேம்பை பத்தி பேசணும். ஆமா, அருமையா இருந்தது, விபிஎஸ் அருமையா இருந்தது, எல்லாமே அருமையா இருந்தது. ஆனா நம்மளுடைய நோக்கம் எல்லாம் அடுத்து என்ன, நெக்ஸ்ட் நம்ம என்ன காரியத்தை செய்ய போகிறோம் பாருங்க. இந்த அடுத்து என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து நம்மை ஓடிக்கொண்டே வைத்திருக்க செய்யும். நம்ம செஞ்ச காரியத்தையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இறந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, பாஸ்ட்லயே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. நாங்களாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, நாங்களாம் அந்த காலத்துல என்ன பண்ணோம் தெரியுமா, 2006 என்ன நடந்துச்சு தெரியுமா, இப்போ என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் என்ன. இப்ப நம்ம ஃப்ளை ஹை கேம்பும் சரி, ஃப்ளை ஹை விபிஎஸும் சரி, பாஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து இந்த வருஷத்துக்கான காரியம் என்ன, இந்த வருஷத்துல போன வருஷம் ஜெஃப்ரி என்னென்ன கஷ்டப்பட்டாங்கிறத நாங்க நேரா அந்த ஃப்ளை ஹை கேம்புக்கும் சரி, அண்ணா இன்னைக்கு 15 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா, நாளைக்கு சொல்லுவான் ஆனா அந்த 15 பேர்ல 5 பேர் வரலன்னாங்கண்ணா, அதுக்கப்புறம் ஆனா இன்னும் 2 பேர் ஏறி இருக்குண்ணா, ஒரு நாள் கூட வந்து கடைசி நாள் வரைக்கும் வந்து ஃப்ளை ஹைக்கு அந்த கேம்புக்கு நம்ம நினைச்ச கிரௌடு வருமானு தெரியல, கூட்டம் வருமானு தெரியல, ஒரு மாதிரி ஒரு டல்லா தான். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த வாட்டி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃப்ளை ஹை விபிஎஸ்க்காக நம்ம பல உண்மையா ஜெஃப்ரி எப்படி அதை ஹேண்டில் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பல பொருளாதார எவ்வளவு பிரிண்ட் அவுட்டுகள், எவ்வளவு பேனர்ஸ்கள், எவ்வளவு பரிசுகள், இந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ரொம்ப அழகா வந்து வழி நடத்திட்டு போனாரு. எப்படி அவருக்கு பொருளாதார உதவி கிடைச்சது, எப்படி நடத்தினாரு, எதுவுமே நமக்கு வந்து தெரியல. ஆண்டவர் அருமையா நடத்திட்டு போனாரு. ஸோ இந்த வாட்டி நாம நன்றி அறிவிப்பு, நன்றி சொல்றோம் அப்படிங்கிற நேரத்துல நம்ம இந்த கேம்புக்கு மாத்திரம் நன்றி சொல்வது மாத்திரமல்ல, இதற்கு மேல அந்த ஒரு ஆள் மாதிரி திரும்பி வந்து ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு நல்லது நடந்துடுச்சு, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. திரும்ப வந்த பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறார். பாருங்க, உன்னுடைய விசுவாசம் எப்போ அந்த விசுவாசம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, நம்ம திரும்ப அந்த காரியத்தை அடைஞ்ச பிறகும், ஒரு காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த காரியத்தை அடைஞ்ச பிறகும் மறுபடியும் ஆண்டவருக்காய் உறுதியாய் நிற்கிறது. பல பேர் ஆசீர்வாதம் கிடைச்சோன்னு ஓடிடுவாங்க, 9 பேர் மாதிரி. எனக்கு தேவை நடந்துருச்சு, நான் ஓடிடுறேன் அப்படின்வாங்க. ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. இந்த கேம்ப் நல்லபடியா நடந்தது, எல்லாமே நடந்தது. பாருங்க, தாவீதுக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா, அவர் என்னைக்குமே உயர்த்தி வச்ச ஆண்டவரை மறக்கவே மாட்டார். அவருக்கு நல்லா தெரியும். அந்த சங்கீதம் 18ஆம் அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கின போது, சவுலின் கைக்கு தன்னை நீங்களாக்கின போது எழுதின சங்கீதம்னு வரும். அந்த சங்கீதம் 18 நீங்க வாசிங்க, அது ஒரு நன்றி சங்கீதம். அவர் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாரு. அவரு நினைச்சிருந்தா, நான் நினைச்ச பொசிஷன்ல போய் உட்காந்துட்டேன், என்னுடைய நான் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஒரு பொசிஷன்ல போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜாலியா இருந்துடல. அதற்கு பிறகுதான் சங்கீதம் எழுத ஆரம்பிக்கிறார். நிறைய சங்கீதங்களை ராஜாவான பிறகு எழுதுறாரு. அதுல ஒரு பாயிண்ட்ல அவர் ரொம்ப கிளியரா இருக்கிறார். நீர் ஏற்படுத்தின தன்னுடைய அதாவது அவர் நான் ஏற்படுத்தின ராஜான்னு இல்ல, நீர் ஏற்படுத்தின ராஜா. அப்போ நம்ம இன்னைக்கு எதா இருந்தாலும் ஆண்டவர் செய்ததை நம்ம ஒரு லெவலுக்கு வந்த பிறகு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இந்த வாட்டி 7 இடத்துல நம்ம விபிஎஸ் எடுத்தோம்னா, நெக்ஸ்ட் டைம் 10-12 இடத்துல என்ன பண்ணணும், போகணும். போன வாட்டி ஒரு நாள் கேம்ப் நடந்துச்சு, நீங்க சொன்னாங்க, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க 10 நாள் நடக்க வேண்டிய கேம்ப் எல்லாம் இந்த ஒரே நாள்ல நடத்தி முடிச்சணும்னு சொல்லிட்டு. அது அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் அதிகமா செய்யணும், இன்னும் அதிகமான ஆட்கள் வரணும், இன்னும் அதிகமாய். அவ்வளவுதான். நம்ம அடுத்த கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் நமக்கு வந்து போதும் என்கிற மனமே வரக்கூடாது. போதும் என்கிறது காசுல வரலாம், போதும் என்கிறது நம்மளுடைய வேலையில வரலாம், ஆனா நம்முடைய ஊழியத்துல மட்டும் போதும்பா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அந்த நினைப்பே வந்துடக்கூடாது. ஸோ இன்னைக்கு
இந்த வார்த்தையின் மூலமா நமக்கு நன்றி எப்ப நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, நமக்கு கேட்டது கிடைச்சோன்னு நன்றி கிடையாது, நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது. ஏற்கனவே நமக்கு நேரம் ஆயிடுச்சு. கர்த்தர் தாவீதுக்கு எப்படி ஆண்டவர், தாவீது ராஜா தாங்க, அதுக்கு மேல ஒரு பொசிஷனே கிடையாதுங்க. அந்த பொசிஷன் என்ன பண்ணாரு, ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ ஓகே இது எனக்கு நினைச்சது கிடைச்சிருச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரல. அதுக்கு மேலேயும் ஆண்டவரை துதிச்சான், ஆண்டவரை பாடணும். அதனால நம்ம இந்த இடத்துல ஸ்டக்காகி நின்றுடக்கூடாது. சூப்பரா முடிஞ்சது, ஆமா இத்தனை பேருக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கோம், இத்தனை காரியங்கள் நடந்திருக்கோம், ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோமோன்னு நினைச்சு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இதை இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஊழியத்தை. இன்னும் அநேக வருடங்கள் இந்த ஊழியங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து நாம பண்ணணும். கடைசியா நான் எல்லாருக்கும் குறிப்பாய் சொல்லணும்னா, ஜெஃப்ரிக்கு, ஜெனிதாக்கு, சிஸ்டர் ஜெனிதாக்கு, சிஸ்டர் ராஜிக்கு, நாங்க இந்த ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்கிரிப்சர் நாங்க ஒரு 5 பேர் மட்டும் போய் மீட் பண்ணி இது எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு அது ஆரம்ப ப்ரேயர். இன்னைக்கு நாங்க உண்மைய நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு அருமையான 2 கேம்புக்கும் விபிஎஸ்க்கும் ஆண்டவருக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெஃப்ரி அவர்களுக்காக இன்னும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய எல்லா காரியங்களும், எல்லா ஊழியங்களும், எடுத்து செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இன்னும் அநேக மடங்கு ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் அவருடைய ஜெபத்துல, உங்களுடைய ஜெபத்துல தாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ அண்ணா. கர்த்தர் நல்லவர். ஒரு அருமையான வார்த்தையை கேட்டோம். நன்றி. நம்ம இன்னும் அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தான் ஆண்டவர் ஓகே முடிஞ்சிருச்சு இதோட இல்லாம நமக்கு ஒவ்வொரு துவக்கத்தை கொடுக்குறார். நம்ம திருவொற்றியூர்ல விபிஎஸ்க்கு பிறகு ஆண்டவர் ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிக்க கிருபை செய்தார். அதே போல ஒவ்வொரு காரியத்துக்கு பிறகு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். அந்த ஊழியங்கள்ல பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஓகே, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அங்கேயும் ஒரு சண்டே கிளாஸ், அடுத்து ஊழியங்கள், அது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தரணும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விருதாவாக அழைக்கவில்லை. இந்த பைகை கேம்ப்லயும் சரி, விபிஎஸ்லயும் சரி, யாரெல்லாம் நீங்க பங்கு பெற்றீங்களோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உயரங்களிலே நம்மை பறக்க வைப்பார். அது சொன்ன மாதிரி இது ஏதோ நடத்தணுங்கிறதுக்காக பண்ற விஷயங்கள் கிடையாது. கர்த்தருடைய அநாதி தீர்மானம், அவர் நமக்கு கொடுத்த தரிசனம். நிச்சயமா இதற்கு பலன் இருக்கிறது. நமக்கு மட்டும் இல்ல, நம்ம யாரெல்லாம் நம்ம போய் சந்திக்கிறோமோ, பேசுறோமோ, அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஸோ ரொம்ப தேங்க்யூ அண்ணா, உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி. இப்போ நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சவுந்தர், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இந்த கர்த்தர் நமக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதே போல எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம் சொல்லி ஆசைப்படுகிறேன். சவுந்தர் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ண முடியுமா சவுந்தர்? கண்டிப்பா ஜெஃப்ரி. தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் கேம்பையும் விபிஎஸையும் ஒரு விதமா ஆசீர்வச்சாரு. இங்க இதற்காக ஹெல்ப் பண்ண ஒவ்வொருவரையும் கண்டிப்பா கர்த்தர் 2 மடங்கா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு. நீங்க போட்ட டைம் அண்ட் எஃபர்ட் எல்லாத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சரியான பதில உங்களுக்கு தருவாரு. அது நீங்க எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்துல ஆண்டவர் கொடுப்பாரான்னு தெரியாது. ஆனா நீங்க எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுப்பாரு. தொடர்ந்து ஜெபிச்சு கொள்ளுங்க. ஜெஃப்ரிக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அவரோட ஃபியூச்சர்ல அவர் எடுக்க போற ஒவ்வொரு ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் கண்களை நல்லவரே, இதுவரைக்குமா எங்களோட கூட இருந்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி மே மாதம் முழுக்குமாய் தகப்பனிராஜா, அதற்கான ப்ரிப்பரேஷன்ல இருந்து தகப்பனிராஜா, நாங்க செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க உங்க கிருபை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க எதிர்பார்க்காத நன்மைகளை நீங்க என் வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க. இந்த கேம்புக்கும் இந்த விபிஎஸ்க்கும் வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ராஜா. அப்பா, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே ராஜா. நாங்க வெளியில உலகத்துல இருக்கும் போதும் தகப்பனே ராஜா, உங்களுடைய வாசனை வீசுகிற பிள்ளைகளாய் தகப்பனே ராஜா நாங்க இருக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் தகப்பனே ராஜா, எல்லா காரியத்தையும் நாங்க தகப்பனே ராஜா சந்திக்க அதை மேற்கொள்ள எங்களால முடியும் ஆண்டவரே ராஜா. அப்பா, இதற்காக தகப்பனே ராஜா உதவின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே
ராஜா. இதற்காக தகப்பனே ராஜா ஜெபம் செய்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. பெரியவர்கள் முதல் தகப்பனே ராஜா, சிறியவர்கள் வரை தகப்பனே ராஜா, எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக அப்பா. அப்பா, என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தகப்பனே ராஜா, கேம்புக்காகவோ விபிஎஸ்க்காகவோ செய்திருந்தால் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஃபியூச்சர்ல நாங்க பண்ண போற அடுத்த கேம்புக்காக தகப்பனே ராஜா நீர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே ராஜா. அடுத்த வருஷம் விபிஎஸ்ஐ நீங்க ஆசீர்வதிங்க. இடைப்பட்ட காலத்துல தகப்பனே ராஜா எல்லாருக்கும் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழிய தகப்பனே ராஜா காரியங்கள்லயும் நீர் அவங்களுக்கு துணை நிற்பீராக ஆண்டவரே ராஜா. இந்த கேப்பின் மூலியமா தகப்பனே ராஜா அவங்க ரிவைவலை பெற்றுக்கொண்டு அவங்க ஊழியங்கள்ல தகப்பனே ராஜா இன்னுமாய் அவங்க இன்னும் ஓட நீங்க கிருபை தாருங்க ஆண்டவரே ராஜா. மனிதன் நல்ல ஆண்டவர் உம்முடைய வலது கரம் அவங்க மேல இருப்பதாக ஆண்டவர் ராஜா. நீர் அவங்களை பலப்படுத்துங்க, உங்களை ஆசீர்வாதிங்க, நீர் அவங்களை காத்துக்கொள்வீராக ஆண்டவர் ராஜா. இது எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இன்னும் ஒரு தடவை ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்த எல்லாத்துக்காக நன்றி செலுத்தும். நீரை எங்களை பார்த்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சௌந்தர். ஸோ ஆண்டவர் இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சொன்னது போல இது ஒரு முடிவு கிடையாது. இதற்கு பிறகு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில, நம்முடைய ஊழியங்கள்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல காரியங்களை துவங்க போகிறார். ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியாச்சு. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அண்ணா சொன்னது போல நம்ம நன்றி எழுதல் இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு அடுத்து என்ன ஆண்டவரை நாங்க என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். கண்டிப்பா கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு தலைவனாக, ஒரு லீடராக, தேசத்தை மாற்றுகிறவர்களாக ஆண்டவர் பயன்படுத்துவார். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. வந்திருக்கிற நம்ம எல்லாம் ஒரு சர்ச்சில் கீழே உட்கார்ந்து விசுவாசிகளா வாழ்க்கையை முடிக்கிறவங்க கிடையாது. நிச்சயமாய் நம்முடைய தேசத்தை, நம்ம குடியிருக்கிற இடங்கள்ல பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு நபர்களாக, தெபோராக்களாக, எஸ்தராக, ஒரு தானியலாக, தாவீதாக ஆண்டவர் நம்மை நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். அழைப்பை ஏற்று இந்த ஜூம் மீட்டிங்ல பங்கு பெற்ற எல்லாரையும் நான் ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. நம்ம மீண்டும் நாளைக்கு நமக்கு வழக்கம் போல நைட்டு 9 மணிக்கு ஜூம் மீட்டிங் இருக்கும். ஸோ அதில் கலந்து கொள்ளுங்க. தாஸ் பிரதர் நம்ம கூட இருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அவங்க நமக்கு நாளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. ஸோ ஜூம் மீட்டிங்ல உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்க. நிச்சயமாய் அது அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ நாளைக்கு நைட்டு நம்ம 9 மணிக்கு நம்ம ஜாயின் பண்ணுவோம். 8:55 லிங்க் ஓப்பன் ஆயிரும். ஸோ 8:55 நீங்க ஜாயின் பண்ணிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. குட் நைட் அண்ட் டேக் கேர். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.